செல்வ பெருந்தகை தான் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் என்பதை மறந்துவிட்டு திமுகவை தாங்கி பிடிக்கிறார் என எடப்பாடி பழனிசாமி விமர்சனத்திற்கு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை பதிலடி கொடுத்துள்ளார். அதிமுக மீது இபிஎஸ்க்கு விசுவாசம் இருக்கிறதா என கேள்வி எழுப்பிய அவர், காங்கிரஸ் பற்றி பேச தகுதி அருகதை இபிஎஸ்க்கு கிடையாது என காட்டமாக தெரிவித்துள்ளார். கூட்டணி கட்சியில அங்க வைக்கின்றோம், எங்களுக்கு கூடுதலான இடம் வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வராது, ஒருவேளை ஆட்சிக்கு வந்தா ஆட்சியிலே பங்கு வேண்டும் என்று அழகிரி கோரிக்கை வைக்கிறார். ஆனால் ஒரு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருந்த செல்வ பெருந்தகை என்ன சொல்கிறார்? ராகுல் காந்தியே ஆட்சியிலே பங்கு கேட்கவில்லை, நீங்கள் கேட்காதீர்கள் என்று சொல்கிறார். உண்மையிலேயே காங்கிரஸ் கட்சி தொண்டனாக இருந்தால், காங்கிரஸ் கட்சி மீது பற்று இருந்தால், ஆரம்ப காலத்தில் இருந்து காங்கிரசுக்கு உழைத்துக் கொண்டிருந்தால் அந்த எண்ணம் வந்திருக்குமா? ஆக அவருக்கு அந்த எண்ணமெல்லாம் இல்ல. திமுகவை தாங்கி பிடிக்க வேண்டும். திமுக அரசாங்கத்தை இன்றைக்கு தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கின்ற காங்கிரஸ் தலைவர் திரு செல்வ பெருந்தகை என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். முதல்ல காங்கிரஸ் கட்சி மேல் நான் விசுவாசமா இருக்குனா இல்லையான்னு எங்க தொண்டர்களுக்கு தெரியும், எங்க தலைமைக்கு தெரியும். நான் அவரு கேட்கிறேன், அதிமுகவில் விசுவாசமா இருக்காரா? அதிமுக மீது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விசுவாசமா இருக்காரா? அந்த கட்சி ஆரம்பிச்சது யாரு? எம்ஜி ராமச்சந்திரன், எம்ஜிஆர். அந்த கட்சியை தூக்கி நிறுத்தினது யாரு? புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்கள். இவங்க ரெண்டு பத்தியும் பாஜக கிரிட்டிசைஸ் பண்ணாங்கல்ல. எம்ஜிஆரை பத்தி என்னென்ன பேசக்கூடாதோ அதை பேசினாங்க. அம்மையார் ஜெயலலிதாவை பத்தி அவர் தண்டனை பெற்றவர், ஊழல்வாதி, அபராதம் கட்டியவர், சிறை தண்டனை அனுபவித்தன்னு பேசினாங்கல்ல. அந்த கட்சி கூட போய் கூட்டணி வைக்கலாமா? அவர் விசுவாசமா இருக்காரு அந்த கட்சிக்கு? முதல்ல அதிமுக அவர் விசுவாசமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பேசிட்டோம். எங்க கட்சியை பத்தி பேசுறதுக்கு எந்தவித அருகதையும் தகுதியும் அவர் கிடையாது. நாங்க ஒன்னையும் நாற்காலிக்குள்ளேயோ டேபிளுக்குள்ளேயோ தவழ்ந்து போய் காலெல்லாம் பிடிச்சி பதவிக்கு வரல. அவருக்கு என்னங்க கவலை? அவங்க கூட்டணியை பத்தி கவலைப்பட சொல்லுங்க, அவங்க கட்சியை பத்தி கவலைப்பட சொல்லுங்க. அவங்க கட்சியில இருந்து ஒருத்தர தலைவர்கள்லாம் வெளியே போயிட்டு இருக்காங்க, அவங்க கூட்டணியில இருந்து வெளியே போயிட்டு இருக்காங்க. ஏன் எங்க கூட்டணியை பத்தியும் காங்கிரஸை பத்தியும் அவருக்கு அவ்வளவு பெரிய கவலை?